இங்க கடல் தானே, அது எந்த பக்கம் இருக்குன்னு தெரியாம அல்லாடிட்டு இருந்தேன். வித்யா, 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 கண்ணை திறந்து பாரு. வித்யா, வித்யா, எழுது. உனக்கு ஒண்ணும் இல்ல. வித்யா, ஏன் இப்படி பண்ண வித்யா? நான் வரத்துக்குள்ள நீ அவசரப்பட்ட? சொல்லு. யாருமே வேணான்னு முடிவு பண்ணிட்டியா? வித்யா, 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 வித்யா. என்ன எதுக்கு காப்பாத்துன? என்ன பேசுற நீ? நான் எதுக்கு இந்த பூமியில உயிரோட இருக்கணும்? எனக்கு நீங்க யாரு இருக்கா? வித்யா, உனக்கு நான் இருக்கேன். நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் உங்க யாருக்குமே நிம்மதி இருக்காது. நான் எந்த காலத்திலயும் நான் உங்க வீட்டுக்கு மருமகளாவும் இருக்க முடியாது. என் முடிவு இப்படிதான் இருக்கும்னு எழுதிருக்கு. என்ன விட்டுரு. ஏய் வித்யா, ஏன் இப்படி பைத்தியம் மாதிரி பண்ற? உனக்கு யாரும் இல்லைன்னு யார் சொன்னா? யாரு சொல்லணும்? அந்த வீட்டுல நான் யாரு செஞ்சேன்? எனக்கு அங்க என்ன உரிமை இருக்கு? நான் உன்
பொண்டாட்டின்னு நான் மட்டும் தான் சொல்லிக்கணும். அந்த அதிகாரம் எனக்கு இருக்கா? அந்த வீட்ல எல்லாமே அத்தை தான். அவங்கள மீறி உங்க யாராலையும் எதுவுமே செய்ய முடியாது. அவங்களே என்ன ஒரு எதிரியா பார்க்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அங்க இருந்து நான் என்னத்தை சாதிக்க போறேன்? அவங்க கௌரவத்துக்கு கலங்கத்தை உருவாக்குன குடிகாரினா இனி அவங்க எப்படி என்ன ஏத்துப்பாங்க? என்ன விட்டு சஞ்சய், நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் உனக்கு நிம்மதி இருக்காது, உன் குடும்பத்துக்கு சந்தோஷம் இருக்காது. நான் போறேன். உனக்கு நான் இருக்க வித்யா, ப்ளீஸ் தயவு செஞ்சு சொல்றத கேளு. நீ இருக்க, ஆனா என்னவா இருக்க? உங்க அம்மாவை மீறி உன்னால என்ன பொண்டாட்டியை ஏத்துக்க முடியுமா? எந்த காலத்திலயும் நீயும் நானும் சேர முடியாது சஞ்சய். நீ அடிக்கடி சொல்லுவல்ல, நமக்கு நடந்தது கல்யாணமே இல்ல, ஒரு விபத்துன்னு. இப்ப நான் அதை ஒத்துக்கிறேன். அது விபத்து தான். அந்த விபத்து தான் நம்மள மட்டும் இல்லாம நம்ம கூட இருக்கிற பல பேரை பாதிச்சிட்டு இருக்கு. என் உயிர் போனா மட்டும்தான் மத்தவங்களை அந்த பாதிப்புல இருந்து காப்பாத்த முடியும். ப்ளீஸ் என்ன விட்டுரு. அப்ப சாகுறது அவன் முடிவுனா நானும் உன் கூட வரேன். நீயே சாகணும்? உனக்கு வேற ஒரு வாழ்க்கை இருக்கு, உனக்கு உன் குடும்பம் இருக்கு. போ, போய் உனக்கு ஏத்த மாதிரி உங்க அம்மாவுக்கு பிடிச்ச மாதிரி நல்லா படிச்ச ஒரு பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு நீ நினைச்ச உன் வாழ்க்கைய சந்தோஷமா வாழ. நான் உனக்கு சரியான ஆள் இல்ல, என்ன விட்டுரு. வித்யா, உங்க அம்மாவை மீறி என்ன உன் பொண்டாட்டியை ஏத்துக்க முடியுமான்னு கேட்டல்ல, இப்ப சொல்றேன். யார் சொன்னாலும் சரி, இந்த உலகமே எதிர்த்து நின்னாலும் சரி, நீதான் என் பொண்டாட்டி. நான் இப்ப சொல்றேன், இந்த ஜென்மம் மட்டும் இல்ல, இன்னும் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நீதான் என் பொண்டாட்டி. ஐ லவ் யூ வித்யா.
எனக்கே பெருமைன்னு சொல்லணும். அந்த நம்பிக்கையை நம்ம 2 பேரும் சேர்ந்து உருவாக்கணும். நீ என் கூட இருக்கல, இனி நான் எதையும் சாதிப்பேன். அது வரைக்கும் நம்ம 2 பேருக்குள்ள கணவன் மனைவிங்கிற உறவு இருந்தாலும் அதை வெளிக்காட்டிக்காம நாம நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருக்கணும். கோவம் இல்லையே? இல்ல. சந்திரமோகன் சார் எங்க இருக்காரு? அவர் உள்ள ரூம் கதவு சாத்திட்டு வெளில வர மாட்டேங்கிறாரு. வாங்க, நீங்க வாங்க. வாங்க. எங்க கதவு திறங்க. எங்க டாக்டர் வந்திருக்காரு, கதவு திறங்க. ஐயோ, தயவு செய்து சொல்றதை கேளுங்க. வித்யாவை கூப்பிட்டு விஜய் போயிருக்கான். நீங்களா எதுவும் முடிவு எடுக்காதீங்க. வேதாவை பாருங்க, அவ எப்படி மனசொடிஞ்சு பதட்டத்தோட உட்கார்ந்திருக்கா பாருங்க. ப்ளீஸ் கதவை திறங்க, சொல்றதை கேளுங்க. அப்பா கதவை திறங்கப்பா, ப்ளீஸ் பா. டாக்டர், நீங்க சொன்னதை கேட்பாரு. வாங்க வாங்க. சார், சந்திரமோகன் சார், கதவை திறங்க. சார், லேட் பண்ண உங்க ஹெல்த்துக்கு ரொம்ப பாதிப்பு வந்துடும் சார். கதவை திறங்க. விஜய், வாணி வந்துட்டா, நீ வந்துடு. வாணி, உன்னை காணும்னு அவருக்கு நெஞ்சு வலி வந்துருச்சுமா. ட்ரீட்மெண்ட் எடுத்துக்காம கதவு சாத்திட்டு இருக்காருமா. சார், சந்திரமோகன் சார், கதவை திறங்க. நீங்க கூப்பிடுங்க. மாமா, அப்பா, மாமா, அப்பா கதவு திறங்கப்பா. மாமா, நான் வித்யா வந்திருக்கேன், கதவு திறங்க மாமா. அப்பா கதவு திறங்க. மாமா, கதவு திறங்க மாமா. வித்யா வந்திருக்கா. வித்யா, அப்பா வித்யா, கதவு திறங்கப்பா. அப்பா, மாமா, கதவு திறங்க. கதவு திறங்க மாமா. வித்யா, வித்யா, ப்ளீஸ் பா கதவு திறங்கப்பா. மாமா, நான் வித்யா வந்திருக்கேன், கதவு திறங்க மாமா. வித்யா, மாமா, வித்யா, கதவு திறங்க மாமா. கதவு திறங்கப்பா. மாமா, வித்யா, பாத்து பாத்து மெதுவா. மாமா, 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 மெதுவா இவர் பெட்ல படுக்க வைங்க. மாமா, 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 நான் வந்துட்டேன். இனி நீங்க பயப்பட வேண்டாம் மாமா. மாமா, நீங்க பயப்படாதீங்க மாமா. தம்பி, கொஞ்சம் ஷர்ட் கழட்டுங்க. ஓகே டாக்டர். மாமா, மாமா, கண்ணை திறந்து பாருங்க மாமா. மாமா, கண்ணை திறந்து பாருங்க மாமா. மாமா, நான் வித்யா மாமா. பா, அப்பா, வித்யா, பாத்து மெதுவா, மெதுவா பா, பாத்து பாத்து பா, மெதுவா மெதுவா. இனிமே பயப்பட வேண்டாம். ஆனா மறுபடியும் இதே மாதிரி நடக்காம பாத்துக்கோங்க. நான் ஏற்கனவே சொன்னது ஞாபகம் இருக்குல்ல, இவர் உயிரே வித்யா கையில தான் இருக்கு. அதை புரிஞ்சு நடந்துக்கங்க. மிஸ்டர் சந்திரமோகன், உங்களுக்கு ஒன்றும் ஆகாது, பயப்படாதீங்க. கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டும். வித்யா, வித்யா, நீ பயப்படாதம்மா. கண்ணாடி. நான் உங்ககிட்ட என்னம்மா சொன்னேன்? எந்த சூழ்நிலையிலயும் இந்த வீட்டை விட்டு போக கூடாதுன்னு சொன்னா இல்லையா? சொன்னீங்க மாமா. அப்புறம் ஏன் நீ என்னை விட்டு போன?
அவங்க சொன்னா நீ போயிடுவியா? இது என் மாமா விடு, நான் போக மாட்டேன்னு உரிமையா சண்டை போட்டிருக்க வேண்டியதானே? அப்போ நான் செத்தாலும் பரவாயில்லன்னு முடிவு பண்ணிட்டல? ஐயோ, அப்படிலாம் சொல்லாதீங்க மாமா. நான் பண்ணது தப்புதான். என்ன மன்னிச்சிருங்க. இனிமே என்ன மீறி நீ இந்த வீட்டை விட்டு போக கூடாது, ஆ, சரியா? சரிங்க மாமா. என்னம்மா உன் துணியெல்லாம் ஈரமா இருக்கு? ஆ, ஆ, ஒண்ணும் இல்ல மாமா. வரும்போது மழையில மழையா? ஆமாப்பா, வரும்போது மழை, அதுல நனைஞ்சிட்டோம், அதான். இல்ல, இத நான் நம்ப மாட்டேன். வேற ஏதோ தப்பு நடந்திருக்கு. சஞ்சய், சொல்லு, வித்யாக்கு என்ன ஆச்சு? எங்க பார்த்த? வித்யா, சொல்லு. ஏய் சஞ்சய், உன்னதான் கேக்குறேன், சொல்லு. உன் அம்மாவை கொண்ட பாவிங்கிற பட்டம் எனக்கு பத்தாதாமா? இப்ப நீயும் உன் உயிரை விட்டு எனக்கு கொலகார பட்டம் வாங்கி கொடுக்கலாம்னு நினைக்கிறியா? இல்ல மாமா, இனி நான் இப்படி பண்ண மாட்டேன். உனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் அதை தட்டி கேட்க நான் இருக்கமா? எப்படிமா நீ இந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ணலாம்? சஞ்சய் மட்டும் வரலன்னா உனக்கு என்ன ஆயிருக்கும்? நீ இனிமே இப்படி பண்ண மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடு. சத்தியம் பண்ணி கொடுமா?